கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்ச் 1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு தேவ தயவின் பேரழகு, அவருடைய தெய்வம் நீடிய வாழ்வு. சங்கீதம் 30:5. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கை அனுபவம் எப்படி இருந்தது? அது இன்பமாக இருந்ததா இல்லை துன்பமாக இருந்ததா? உண்மை சொல்ல வேண்டுமானால் இவை இரண்டும் கலந்ததுதான் மனித வாழ்வு. இந்நாள் வரை நான் வாழ்வது தேவனுடைய தயவு என்னும் உண்மையை நம் வாழ்க்கையிலிருந்து புரியலாம். வாழ்க்கையை மலர செய்யும் தேவைகள். ஒரே ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்துள்ளார். அதை நல்லதாகவும் கெட்டதாகவும் மாற்றுவது நம்மிடத்தில் தான் உள்ளது. ஒரு பூ பூக்காத போது அது வளரும் சூழலை தான் சரி செய்ய வேண்டுமே தவிர பூவை அல்ல. அதுபோல நமது வாழ்க்கை செழிப்பாக வளராமல் இருக்கலாம். அதற்காக நம் வாழ்க்கையை மாற்ற முடியாது, ஆனால் சூழ்நிலையை மாற்ற முடியும். வேத வசனம் தண்ணீரை நாள் தவறாமல் பாய்ச்சுவீர்களா? ஜெபமாம் மரத்தை போடுகிறீர்களா? தேவ பிரசன்னம் சூரிய ஒளியில் நீங்கள் இருக்கிறீர்களா? நமது வாழ்க்கை மலர்கிறதற்கு இம்மூன்றும் அடிப்படை தேவையாக இருக்கிறது. ஒரு பூ வளர வெயில் மற்றும் தண்ணீர் இரண்டும் தேவை. அதுபோல ஆண்டவருக்குள் நாம் வாழ பாடுகளும் கஷ்டங்களும் தேவை. இப்படி தேவனோடு ஒன்றாக வாழும்போது தேவ தயவு நம்மை சூழ்ந்து கொள்கிறது. போராட்டத்திலும் தேவனின் வழி நடத்துதல். ஒருவேளை தேவனை நம்பி அவரை சார்ந்து வாழும்போது தனியாக நிற்கும் நிலைமை வந்தாலும் பயப்பட வேண்டாம். தேவன் நம்மோடு கூட பயணிப்பார். அனைத்தும் உங்களுக்கு எதிராக நடப்பது போல தோன்றும் போது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். விமானம் காற்றுக்கு எதிராக புறப்படுமே தவிர காற்றின் திசையில் போகாது. அதுபோல பல போராட்டங்களை எதிர்த்து பல சவால்களை சந்தித்துதான் நம் நித்திய வாழ்வாகிய விண் வீட்டில் அடியெடுத்து வைக்க முடியும். எனவே பிரச்சனைகள் மத்தியிலும் தேவனோடு ஒன்றாக வாழ பழகுங்கள். வாழ்க்கையை நினைத்து வருந்தாதிருங்கள். நல்ல நாட்கள் மகிழ்வை தரும், கெட்ட நாட்கள் அனுபவத்தை தரும், மோசமான நாட்கள் பாடங்களை கொடுக்கும், சிறந்த நாட்கள் நினைவுகளை தரும். தயாபரர் தாமே அவருடைய தயவினால் இந்த அற்ப வாழ்விலும் நீடித்து நிலைத்திருக்கும் நித்திய வாழ்வுக்கு நேராக நம்மை கொண்டு சேர்ப்பாராக. ஆமேன்.